அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள். பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்குது. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே கடன் வாங்காமல் சமாளித்து விட முடியும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது பொறுமை ரொம்பவே அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்க வாய்ப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களை கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படலாம். கணவரிடம் எதிர்பார்த்த பதவி உதவிகள் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலையும் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதமாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் எல்லா காரியங்களிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. எதிலுமே லாபம் கிடைக்கும். கடன்கள் நோய்கள் தீரக்கூடியதாகும். திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீங்க. ராசிக்கு 7ல் சனி ராகு இருப்பதால் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் மிகவும் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. மேலிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவதும் நல்லது. கலைத்துறையில் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குது. அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும். உற்சாகமாக நீங்கள் படிப்பீங்க. சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை நீங்கள் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் தொழிலையும் நல்ல ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நட்சத்திரங்களின்படி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நண்பர்களுடைய சேர்க்கையால் அவர்களால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை ஏற்படலாம். சுபகாரியம் அனைத்திலும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். குடும்பத்துடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எப்பொழுதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் நீங்கள் இருப்பீங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டும்படும் பதவி உயர்வின் மூலம் பண பயன்கள் உங்களுக்கு அடையக்கூடியதாகும். தொலை தூரத்தில் சுப செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இளைஞர்களுடைய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி நீங்கள் கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தை தவிர்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம், நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, அரசு அலுவலகம், சொத்து சேருதல், அறிவு விருத்தி, வெற்றி என அனைத்துமே உங்களுக்கு ஏற்படும். பண வரவு அதிகரித்தாலுமே பழைய கடன் அல்லது நோய்களால் கவலை ஏற்படலாம். பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திருப்தி தரும் வகையில் செலவுகள் ஏற்படலாம். பூர்வீக புண்ணியத்தால் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் சிறக்கக்கூடியதாகும். சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படும். உங்களுக்கு வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் இன்ப காற்றுண்டு என்பது போல துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருகும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நீங்கள் சிறப்பாக தள்ளிவிடுவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 3-7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சூரியன். இந்த காலகட்டம் முழுவதுமே மேன்மையான பொருளாதார நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை யோகமான பல நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சாதகமான யோகமான பலன்களையும் நீங்கள் பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது. சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களிடம் பணம் தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பணம் எதிர்காலத்தில் பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். உங்களின் நகைச்சுவையான தன்மை சமூக கூட்டங்களில் உங்கள் புகழை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. சமூக அந்தஸ்து அதிகரிக்கக்கூடியதாகவும் மேலும் பல முக்கியத்தவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் வேலை தொடர்பான பயணங்கள் தொடர்பான உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். மேலும் இறக்குமதி ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு பயணத்தில் இருந்து நிதி ஆதாயத்தை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த நேரங்களில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுடைய இலக்குகளை அடைய உதவ முன்வருவார். இருப்பினுமே அவர்களுடைய உதவிகளை மறுத்து உங்களின் மிக முக்கியமானவர்கள் என்று நினைத்து தோல்வியில் முடியும் அபாயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். வேலையில் சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். தொழில் நிமித்தமான நீங்கள் ஒரு பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.